நீங்கள் ஏதோ வருத்தமாக சொல்கிறீங்க, சித்தார்த்து தான் வருத்தப்படணும். நீங்கள் பார்த்தா சித்தார்த்து மாதிரி நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க. சந்தோஷமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். இந்த சமந்தா விவாகரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நாகசேத்தியனோட வாழ்ந்து அந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொன்ன ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான வந்து ஒரு விவாகரத்தை தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பிஸி, படத்துலேயும் பிஸி, வெப் சீரிஸு அது இதுன்னு சொல்லி பயங்கர பிஸியான ஒரு பெண் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஐயோ வந்து மகப்பேருக்கு போயிட்டால் நம்ம சினிமாவில் சம்பாதிக்க முடியாது போயிடுமே சொல்லிட்டு அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பெண், தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பெண், சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே நீங்கள் ஒரே ஒரு பொண்ணை தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் அது சமந்தா தான். தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொண்ட ஒரு பெண். தனக்கு வந்து என்ன சிக்கல் வந்தாலும் அதை தனித்து போராடிச்சு பாருங்க. நான் எதிர்த்து போராடுவேன், இந்த நோயை எதிர்த்து நான் போராடுவேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சித்தார்த்துக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. சித்தார்த்துக்கு மன வருத்தம் இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த விவாகரத்து நடக்கும்போது உங்களுக்கு தெரியல, சித்தார்த்து தெரியும்ல, இந்த நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு பையன் இருப்பானே, இவர் நெஞ்சரிச்சல் இருப்பார். சித்தார்த்து அவர் வைத்தறிச்சல் இருப்பார். சார் வணக்கம். வணக்கம். நடிகை சமந்தா, உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் ஒரு மேடையில் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கள், அதையும் வருத்தமாக சொல்கிறீங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். அவங்க சந்தோஷமாக சொல்லும்போது நம்ம தங்கச்சிங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ வருத்தமாக சொல்கிறீங்க, சித்தார்த்து தான் வருத்தப்படணும். நீங்கள் பார்த்தா சித்தார்த்து மாதிரி நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க. சந்தோஷமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். இல்லை நாகசைத்தியனை கூட வருத்தப்படலாம், நீங்கள் வருத்தப்படுறீங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். டிக்ளேர் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் சார், ஹாப்பியாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, பல ஊடகங்களில் சமந்தாவுக்கு 2 குழந்தை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதான்னா அதை எடுத்துக்கலாமே தவிர இதில் நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்க இவ்வளோ நீண்ட இடைவெளி சார், இவங்களுக்கெல்லாம் வந்து வயசு கடந்தவங்க சார், 30 வயதை கடந்தவங்க எல்லாருமே, கிட்டத்தட்ட 40 கிட்ட நெருங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வயசு எல்லாமே. 35 எப்படி பார்த்தாலும் சமந்தாக்கு வந்து தோராயமாக ஒரு 35 வயசு இருக்குமா இருக்கும். அப்போது வந்து இதுவே லேட் மேரேஜ் தான். 2 குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் கொடுத்து இன்னொரு குழந்தை பிறந்து இரட்டை குழந்தை பிறந்தால் சந்தோஷம் தானே? இல்லை என்ன இப்போது சொல்கிறேன். அது சரி, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால், அதுவும் இந்த காலத்தில் போய் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்குறது தப்பு சார். முதல்ல அது நான் சட்டப்படி சொல்ல, அப்படி நினைக்கிறதே தப்பு. இங்கே ஆணுக்கு பெண் வந்து இங்கே நிகர்ன்ற சமமாகிடுச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு இப்போ வந்து உல்ட்டாவாக மாறிக்கிட்டு இருக்குது. நான் பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு கிடக்கிறான் பல பேர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து 90கள் காலகட்டத்தில் தான் இந்த இது ஐயோ ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு, ஆண் என்றால் மகிழ்ச்சி, பெண் என்றால் வந்து மன கஷ்டம், இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ அது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமமாக எடுத்துக்கிற காலகட்டம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மகிழ்ச்சியாக அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆமாம் சார். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நாகசைத்தியனை திருமணம் செய்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கள்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் எந்த விதமான அந்த மாதிரி ஒரு அறிகுறி கூட நியூஸ் அதுக்கு காரணமே என்னென்னா, அதுக்கு இந்த சமந்தா விவாகரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நாகசைத்தியனோட வாழ்ந்து அந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொன்ன ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான வந்து ஒரு விவாகரத்தை தான் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க சொல்லப்படுதுன்னா, அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து மகப்பேறில் வந்து இவங்களுக்கு ஒரு சில வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அந்த மகப்பேருக்கு வந்து எடுத்தால் அதில் சிக்கல் வரலாம்னு சொல்லிட்டு மகப்பேருக்கு போகலைன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து டைவர்ஸும் அதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த அம்மாவும் வந்து ஒரு பேட்டியே கொடுத்துருந்தாங்கன்னா, நான் வந்து இந்த நோயை எதிர்த்து போராடுவேன்னு சொல்லி கூட அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து உடற்பயிற்சி மூலமாக கடுமையான உடற்பயிற்சி இது வரைக்கும் எந்த நடிகையும் வந்து அந்தளவுக்கு வந்து கடுமையான உடற்பயிற்சி செஞ்சதே கிடையாது. அது சில போட்டோக்கள் கூட எனக்கு வந்து நண்பர்கள் அனுப்பிவிட்டாங்க. சமந்தாவை வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிட்டாங்க. அப்போது உடலை வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் மன உறுதி உள்ள ஒரு பெண். எப்படி ஒரு 200 ரூபா வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு 200 ரூபா வாங்கக்கூடிய ஒரு வெல்கம் காலாக வந்து வாழ்க்கையை தொடங்கணுங்க சார். அவங்க ஒரு சுப நிகழ்ச்சியில் போய் வந்து வரவேற்பில் நின்று அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து வெல்கம் காலாக வந்து ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிற பொண்ணு 200 கோடி வேணாம், விவாகரத்து பணம் வேணாம், எனக்கு அந்த ஜீவனாம்சமாக கொடுக்கப்பட்ட அந்த பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு
ஒரு மன உறுதியோ வந்து நின்ன பெண் அது. நான் உங்களுக்கு டைவர்ஸ் தரேன், உங்களுக்கு தேவை இந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்தவங்க. இவங்க நீதிமன்றத்தில் போய் வாதங்கள் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லை. மியூச்சுவல் டைவர்ஸ்னால் வந்து ரொம்ப எளிது. கேட்டவர் கொடுத்துட்டாங்க. ஆனால் மன வருத்தத்தோடு கொடுத்தாங்க. அதை வந்து கண்ணீரோட பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனும் வந்து காட்டவே கிடையாது நாகசைதன்யா. ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, டைவர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உடலை உறுதி பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராஜ் நடிமுருன்ற ஒரு இயக்குனர் பெரிய பண பின்புலம் உள்ளவரும் கிடையாது. நாகசைதன்யா அளவெல்லாம் கம்பேர் பண்ணால் அங்கே ஒன்றும் கிடையாது. அப்போது இங்கே வந்து பணம் வந்து பிரதானமாக இல்லை, அன்பு காதல் பிரதானமாக இருந்திருக்கு. அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து மகப்பேருக்கும் போயிட்டாங்க அடுத்த கட்டம். அப்போனா வந்து இப்போ சினிமா வாய்ப்பு பார்த்தா இந்த டைமில் நீங்கள் சினிமா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 300 கோடி சம்பாதிக்கலாம் முடியும். ஏன்னா அவ்வளோ பிஸி, படத்துலேயும் பிஸி, வெப் சீரிஸு அது இதுன்னு சொல்லி பயங்கர பிஸியான ஒரு பெண் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஐயோ வந்து மகப்பேருக்கு போயிட்டால் நம்ம சினிமாவில் சம்பாதிக்க முடியாது போயிடுமே சொல்லிட்டு அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பெண், சுயமரியாதை உள்ள ஒரு பெண். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மகிழ்ச்சியை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற அந்த அந்த அழகை பார்க்கணும்ல. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லும் போது இதே பெண் வந்து ஒரு அந்த விவாகரத்து நடந்தபோது பார்த்திங்கன்னா கண்ணீரோட பதிவு பண்ண பல காட்சிகள் இருக்குது. அப்படியே இருக்குது, எடுத்து பாருங்கள். அதே பெண் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கை வந்து ஒருத்தர் சார்ந்து தான் சார் இருக்குது வாழ்க்கை. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேடிஸ்ட் மனோபாவம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அது இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாகசைதன்யா வந்து அந்த விவாகரத்துக்கான காரணங்கள் எதுவுமே சொல்லாமல் குறிப்பிட்டு அவங்களுக்கு இருந்த அந்த உடல் ரீதியான சிக்கல் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அது நோயின்னு கூட கிடையாதுங்க. அது இயல்பாக எல்லாருக்குமே இந்த விட்டமின் குறைபாடில் நடக்கிறது தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது தானே தவிர ஒரு பெரிய வந்து இந்த கேன்சரோ இல்லை இந்த மாதிரி வந்து அந்த பெரிய தீர்க்க முடியாத வியாதிலாம் கிடையாது. உடலில் வந்து விட்டமின் குறைவில் ஏற்படக்கூடிய சில சிக்கல் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு தவிர அதை வந்து அவங்க வந்து நியூட்ரிஷன் மூலமாகவும் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் அவங்க வந்து பார்த்தா தன்னை வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டாங்க தன்னைத்தானே. அதுதான் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க மிகப்பெரிய சிறப்பே. தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பெண், சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே நீங்கள் ஒரே ஒரு பொண்ணை தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் அது சமந்தா தான். தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொண்ட ஒரு பெண். தனக்கு வந்து என்ன சிக்கல் வந்தாலும் அதை தனித்து போராடிச்சு பாருங்க. நான் எதிர்த்து போராடுவேன், இந்த நோயை எதிர்த்து நான் போராடுவேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி எதிர்த்து போராடி இன்றைக்கி தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன்னை யார் வந்து அவங்க யாரை விரும்புகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்கள விரும்பக்கூடிய ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி மகப்பேருக்கு போயிட்டாங்க. இது எல்லோரும் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அது சித்தார்த்துக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. சித்தார்த்துக்கு மன வருத்தம் இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த விவாகரத்து நடக்கும்போது உங்களுக்கு தெரியல, சித்தார்த் தெரியும்ல, இந்த நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு பையன் இருப்பானே, அவன் வந்து என்ன பண்ணனா அந்த இவர் படம் நம்ம சங்கர் தான் அறிமுகப்படுத்தினார் நினைக்கிறேன் இந்த பாய்ஸ் படத்தில். அவன் என்ன சொல்கிறான்னா இந்த விவாகரத்து நடக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான் சார், அதுதான் சார் பயங்கரமான இது. இப்படி கூட சில பேர் இருக்கிறானுங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து நம்மளும் வந்து அந்த துக்கத்தில் ஒரு துன்பத்தில் வந்து நம்ம பங்கேற்கணும். அவங்க கண்ணீரில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணீரை துடைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஆனால் இவன் என்ன சொன்னான், அந்த டைமில் சமந்தா வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க கண்ணீரோடு இருக்கும்போது நாகூர்பாய் பிரியாணியை உளுந்தூர்பேட்டை நாய் சாப்பிடணும் இருந்தால் அது யார் மாற்ற முடியும்? இப்போ இந்த இடத்துல யாருன்னு பார்க்கலாம். நாகூர்பாய் பிரியாணி யார், உளுந்தூர்பேட்டை நாய் யாருன்னு அவன் யாரை சொல்கிறான்? எவ்வளோ கடுமையான வார்த்தை சார் அது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் அவனை சும்மா விடாது. அது வார்த்தை கடுமையான வார்த்தை. அது இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு அவன் வருத்தப்படவே இல்லை சார். அவன் யாரையுமே எவ்வளோ தான் இருக்கட்டும் சார், நம்ம எதிரியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், விரோதியாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னால் அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீரை துடைக்கலாம் கூட நீ பரவாயில்ல, நீ கடந்து கூட போயிடலாம். ஆனால் எள்ளி நகையாடுறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, நக்கலாக சிரிக்கிறதுன்னு ஒன்று இருப்பார் பத்தியா அப்படின்னு. அப்படி தான் இருந்துச்சு அவன் சொன்னது. என்னென்னா நாகூர்பாய் பிரியாணியை உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய் சாப்பிடணும்னு தலைவிதி இருந்தால் யார் மாற்ற முடியும்?
சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய கடுமையான அந்த மாதிரிலாம் சொல்லி வார்த்தையை விட்டான். உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நாக சைதன்யா தான் வந்து வருத்தப்படணும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேதனைப்பட மாட்டாங்க, அந்த வருத்தப்படலாம். ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு சுயமரியாதை, தன்னம்பிக்கையில் ஒரு இந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது. ரெண்டாவது நடிகைன்னாலும் சில பேருக்கு இருக்குது அந்த பார்வை இருக்குது. அவங்க நடிகை தானே, ஆமாம் நடிகை தானே, தெரிஞ்சுதானே பண்ணிட்டீங்க. அமலா கூட வந்து நடிகை தானே சார், நேரடியாக அம்மா இல்லைன்னா கூட அம்மா ஸ்தானத்தில் தானே இருக்கிறாங்க நாக சைதன்யாவுக்கு. அமலாவும் நடிகை தானே. அதனால் சினிமாவில் இருந்துட்டு நீங்கள் வந்து நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழான பார்வையில் பார்க்கக்கூடாதுல்ல. நீங்களும் நடிகர் தான், உங்கள் அப்பாவும் நடிகர் தான், உங்கள் தாத்தாவும் நடிகர் தான். நடிகைகள் குறித்து கீழான பார்வை இருக்கக்கூடாதுல்ல. ஸோ என்ன காரணம், அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க சமந்தா, இதுதான் நமக்கு முக்கியம். ஆமாம் சார், இப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நாக சைதன்யா வந்து எந்த மாதிரி முடிவு அவருக்கு தான் நீங்கள் அவரை தான் நீங்கள் ஃபோன் இல்லை எடுத்த முடிவு தப்புன்னு யோசிச்சிருப்பாரோ அது எனக்கு தெரியல சார். ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு முன்னாள் மனைவி அவங்க கர்ப்பமாக இருக்கிறான்னு ஒரு கணவர் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் பண்ண முடியும், வாழ்த்தா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி பக்குவம்லாம் கிடையாது சார் இங்கே. ஆனால் இது சம்மந்தமாக அவர் எதுவும் பேசவே இல்லை, பேச முடியாது, என்ன பேச முடியும். அப்புறம் அவர் பேசினார்னா அப்புறம் நீங்கள் அவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க, அதெல்லாம் போயிடும். ஸோ அவர் கடந்து போகிறாங்க, அவ்வளோதான். யார் யாருக்கு வந்து என்ன எழுதியிருக்கோ அதானே சார், அதனால் அவங்க கடந்து போகிறாங்க. அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்கு இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களை டைவர்ஸ் பண்ண உடனே இந்த அம்மா உடனே மேரேஜுக்கு போகல. யார்? சமந்தா உடனே போகல, மேரேஜுக்கு போகல. டைவர்ஸ் பண்ண உடனே அவங்க மேரேஜுக்கு போகல. அவங்க வந்து உடலை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக மனதை உறுதிப்படுத்துகிற அந்த வேலையில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சினிமா வந்து பயணத்தை மீண்டும் சினிமா பயணம் அப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் நாகசைதன்யா என்ன சொன்னா, உடனே இந்த பொன்னியின் செல்வன் நடித்தாங்களே சோபிதா, அவங்கள உடனே கல்யாணம் பண்ணார். அப்போது டைவர்ஸ் வந்து யார் வந்து விரும்புகிறாங்களோ அவங்க தான் அடுத்த கல்யாணத்துக்கு உடனே தயாராகுவாங்க. அப்போ இந்த இடத்துல சமந்தா வந்து டைவர்ஸை விரும்பலை, நாகசைதன்யா விரும்புகிறாரு. அவர் விரும்பினால தான் அடுத்து இந்த டைவர்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது போயிட்டார். சோபிதா வந்து திருமணம் போயிட்டார். சோபிதாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடிக்கு சொத்து இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் சமந்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை, அந்த நடிகையோட சம்பாத்தியம் அவ்வளோதான். ஸோ அதுக்காக பணத்துக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒன்றும் ஏழை ஒன்றும் கிடையாது. நாகார்ஜுனா குடும்பமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி சொத்து இருக்கும், அது வேறு. ஆனால் டைவர்ஸை வந்து நாகசைதன்யா விரும்பியிருக்கிறாருன்றது எப்படி தெரிஞ்சிக்க முடியுதுன்னு கேட்டால், அடுத்து உடனே அவர் திருமணத்துக்கு போயிட்டார் சார். அடுத்த 2 மாதத்தில் வந்து திருமணத்துக்கு போயிட்டார் சோபிதாவோட. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமந்தா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவர் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ண முடியும்? அதனால் அவர் கடந்து போகலாம், அவ்வளோதான். ஆமாம் சார், இப்போ என்னென்னா இப்போ சித்தாது ஒரு பக்கம் வெறுப்பில் இருப்பார், நாகசைதன்யா ஒரு பக்கம் வெறுப்பில் தான் இருப்பார். ஆமாம், அவர் வந்து இவர் நெஞ்சரிச்சல் இருப்பார் சித்தார்த்து, அவர் வயிற்றறிச்சல் இருப்பார். அப்படிதான் சொல்லணும். இவர் நெஞ்சரிச்சல் சித்தார்த்துக்கு, அவர் வந்து வயிற்றறிச்சல் இருப்பாங்க. ஆமாம், 2 பேரும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர் முதல்ல உட்காந்துட்டு இது தலையை சொரிஞ்சிக்கிட்டு இந்த வடிவேல் காமெடியில் தலையில் துண்டு போட்டுன்னு உட்காந்துருப்பாங்க பாருங்கள். 2 பேரும் உட்காந்துட்டு அந்த மாதிரி 2 பேரும் வந்து குத்துக்கால் போட்டு துண்டு போட்டுன்னு இது உன்னால நான் கட்ட என்னால் நீ கட்ட இது அவருக்கு ஒரு அப்படி இருக்கலாம்ல. ஏன்னா சித்தார்த்தா முதல்ல விரும்பம் தான் ஒரு தகவல் இருக்குது சார். ஒரு நாகசைதன்கிட்ட என்ன கேட்பார், ஏன்பா நானாவது அந்த பிரியாணி சாப்பிட்ருப்பேன்ல, என்னப்பா நீ இப்படி பண்ணுற, நீயாவது அந்த பிரியாணி சாப்பிட்ருக்கணும், இல்லை என்கிட்டயாவது அந்த பிரியாணி விட்டுருக்கலாம், நானாவது சாப்பிட்ருப்பேன். இப்படி தான் பிரியாணிக்கு அதுதான் பேசியிருப்பான் சித்தார்த்து, வேறு என்ன சொல்ல முடியும்? சரி சார், இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பிறந்து அது நல்லபடியாக வளரணும்னு தான் நம்மளுடைய ஆசையும். நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.